Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Phenylketonuria. இது ஒரு இன்வாலரண்ட் மெட்டபாலிசம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவுல இருந்து நமக்கு phenylalanine சொல்லக்கூடிய ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது நம்ம பாடியில என்னவா கன்வெர்ட் ஆகும்னா நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். டைரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இது கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு phenylalanine ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து தேவைப்படும். இது சரியா வேலை செய்யல, டிஃபார்ம்டாக இருக்கு, டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நமக்கு பாடியில phenylalanine வந்து அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதுதான் நம்ம phenylketonuria சொல்றோம். இது கம்ப்ளீட்டா ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ் கண்டிஷன் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா குரோமோசோம் 12ல PH ஜீன் வந்து டிஃபெக்டிவா இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனை வருது. இது கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் ஒருத்தருக்கு வந்து இது வரும். இந்த PKUவை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நியூபார்ன் ஸ்கிரீனிங் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், phenylalanine எடுக்கிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் PKUவாக இருக்கும்போது மோர் தென் 1200 நியூ மோல் பெர் லிட்டர் வந்து இருக்கும். ஏடிபிக்கல் மைல்ட் PKU வந்து 600 to 1200 இருக்கும். நான் PKU மைல்ட் ஹைப்பர் phenylalaninemiaவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 600 மியூ மோல் பெர் லிட்டர் அந்த அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசெஃபலி. இந்த மைக்ரோசெஃபலினா ஸ்மால் ஹெட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுதுன்னா நம்ம வந்து அந்த phenylalanine டைரோசினாக கன்வெர்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைரோசின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸ். அது உற்பத்தி ஆகலை அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஸ்மால் ஹெட் சைஸோட குழந்தைங்க வந்து பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த phenylalanine அதிகமாக பிரெயினில் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது. அப்புறம் கன்வர்ஷன் ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வரும் அந்த குழந்தைங்களுக்கு. க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கின் ரேஷஸ் வந்து ஏற்படும். ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அதே போல் அவங்களோட ஸ்கின்ல இருந்தும் அவங்க மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டி ஸ்மெல், ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து ரிலீஸ் ஆகும். சோஷியல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக நம்ம அவங்க கிட்ட பார்க்கலாம். ட்ரீமர்ஸ். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் PKU. இதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சரி இந்த PKU இருக்குது, இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸை விட டயட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த PKUக்கு சிறந்த ரெமெடியாக இருக்கும். ஸோ என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் ப்ரையாரிட்டியாக என்ன, இந்த PKU கண்டிஷன் நியூபார்ன் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டாங்க, இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு 6 monthsலேயோ இல்லை ஒரு வயசில் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய முதல் ஃபுட் phenylalanine ஃப்ரீ ஃபார்முலா ஃபுட்ஸ். ஸோ ஒரு ஃபார்முலா ஃபுட் பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். அதில் அந்த phenylalanine அமினோ ஆசிட்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸ், உடம்பு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டயட் மூலமாக என்னென்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் கேட்டகரியில் வந்து லோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாகவோ ஃப்ராசனாகவோ கேண்டாவோ எடுத்துக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் ஆப்பிள், ஆரஞ்சு, பியர், பீச், மெலன், பனானா இதெல்லாமே அன்லிமிட்டடாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு லிமிட்டே வந்து கிடையாது. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா லோ இன் ப்ரோட்டீன் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிமிட்டும் பார்க்க தேவை. ஸோ கேரட், குக்கும்பர், ஆனியன், பீட்ரூட், கேபேஜ், டொமேட்டோ, பிளான்டெயின், ரா ஸ்பினாச் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்பெஷாலிட்டி லோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட், அந்த மாதிரி லோ ப்ரோட்டீன் பாஸ்தா, லோ ப்ரோட்டீன் பிரெட் அப்படின்னு சொல்லி இருக்கும் கடையில். அதை பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதில் phenylalanine ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீடியன்ஸ் அந்த நியூட்ரிஷன் லேபிளில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதர் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரோட்டீன் இல்லாமல் இருக்கிற ஃபுட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெமனேட், சோடா, ஐஸ்டு டீ. முக்கியமாக அந்த ஐஸ்டு டீ, சோடா அதெல்லாம் அஸ்பார்டைம் சொல்லக்கூடிய சுகர் வந்து இருக்கக்கூடாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். ஏன் அந்த அஸ்பார்டைம் சுகர் வந்து இருக்கக்கூடாதுன்னா அந்த அஸ்பார்டைமோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா phenylalanineம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் phenylalanineோட கண்டென்ட் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் பாடியில். ஸோ நம்ம அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் லேபிளிங்கில் வந்து 0 ப்ரோட்டீனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ பட்டர், மார்கரைன், வெஜிடபிள் அதில் எது வாங்கினாலும் அதில் 0 ப்ரோட்டீன் மென்ஷன் ஆயிருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதர் பார்த்தீங்கன்னா நான் டெய்ரி க்ரீமர். ஸோ பால் சாராத கோகோனட் மில்க்
யோகர்ட், ஐஸ்கிரீம் எல்லாமே கோகனட் மில்க்லேருந்து வருது, நான் டெய்ரி ஃபார்ம்லேருந்து வருது. ஜெல்லி, ஜாம், சுகர், மேப்பிள் சிரப் இது எல்லாமே எடுத்துக்கலாம். சர்பத், பாப்சிக்கல், மார்ஷ்மெலோ, ஹாட் காண்டி இது எல்லாமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே லோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். அடுத்ததாக மீடியம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியம் ப்ரோட்டீனில் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவகாடோன்னு நம்ம சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கணும்னு அவகாடோ ஃப்ரூட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. கார்ன் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து மசிச்சு ஊட்டுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற வெஜிடபிள்ஸை விட. ஸோ அது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துக்கணும். ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆனாலுமே ட்ரைடு ஆப்ரிகாட்ஸ், பனானாஸ், ட்ரைட் செரிஸ் எல்லாமே பார்த்து தான் எடுத்துக்கணும். பிரெட் அண்ட் சீரியல் ப்ராடக்ட்ஸ் அகெயின் ஃபுட் லேபிள்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரோட்டீனில் லோவஸ்ட்டாக இருக்கா. ஸோ நார்மலாக ரைஸோ ப்ரெட்டோ வாங்கும்போது பிரச்சனை பெருசாக இருக்காது. ஆனால் அந்த ப்ரெட்டே நீங்கள் வந்து ஒரு மஃபன்ஸாவோ இல்லை வந்து ஒரு பர்கராவோ அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். அதில் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கா, அது ஹோல் ப்ராடக்டாக வரும்போது கிராக்கர்ஸாக வாங்குறீங்க, பாப்கார்னாக வாங்குறீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். லாஸ்ட் கேட்டகரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட். கண்டிப்பாக இதை வந்து தொடவே கூடாது இந்த PKU இருக்கவங்க. இது வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால என்ன ஆகுனா கண்டிப்பாக அதில் வந்து ஃபெனல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமினோ ஆசிட் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம பிரிச்செல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ எக் எடுத்துக்கிட்டோம்னா அதை ஃபெனல் அலனைன் தனியாக போனால் அது போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் அக்குமுலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால நம்ம மீட் எல்லாமே அவாய்ட் பண்ணுவோம். நம்ம ஊரில் எடுத்துக்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ், சிக்கன், மட்டன், பீஃப், எக் இது எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கவே கூடாது. டெய்ரி ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கக்கூடாது. சரி பாலை எடுத்துக்கல, தயிரை எடுத்துக்கலாம்னா அதுவும் எடுத்துக்கவே கூடாது. அதுலேயே கண்டிப்பாக இந்த ஃபெனிலாலனைன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் எடுத்துக்கக்கூடாது. நட்ஸ் அண்ட் சீட்ஸும் எடுத்துக்கக்கூடாது. அதோட பை ப்ராடக்ட்ஸ் இப்போ பீனட் வந்து நட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா பீனட் பட்டரும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. சோய் ப்ரோட்டீனும் அதே மாதிரி தான். நான் சோயா எடுத்துக்கலாம், ஆனால் நான் டோஃபு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கக்கூடாது. லெக்யூம்ஸ், கிட்னி மீன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. பயிறு வகைகள் எக்ஸாம்பிள் பச்சை பயிறு எடுத்துக்கக்கூடாது. உடச்ச கடலை இது எல்லாமே வந்து சாப்பிடவே கூடாது. எல்லாத்துலேயுமே ஃபெனிலாலனைன் அதிகமாக இருக்குது. அப்போ முக்கியமான ஹை ப்ரோட்டீன் ஃபுட்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஃபெனிலாலனைன் ஃப்ரீ ஃபார்முலா ஃபுட்ஸ். அதில் எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்கும், ஆனால் ஃபெனிலாலனைன் இருக்காது. ஸோ உங்கள் உடம்புக்கும் பாதிப்பு இருக்காது. அதே சமயம் நீங்கள் வந்து ஃபெனிலாலனைன் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத அந்த அமினோ ஆசிட்ஸ் தவிர அது எல்லாத்தையுமே உங்களால் எடுத்துக்க முடியும் அந்த ஃப்ரீ ஃபார்முலா ஃபுட்ஸ் மூலம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மீடியம் ப்ரோட்டீன், லோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.